நம்ம உண்மைன்னு நினைக்கிற பொய்யான விஷயங்கள். நம்ம எல்லாருமே கப்பலை நிறுத்துறது ஆங்கர் தானே படிச்சு தெரிஞ்சதை விட வடச்சென்னை படத்துல பார்த்து தான் தெரிஞ்சிருப்போம். ஆனா ஆக்சுவலா ஆங்கர்னாலலாம் அந்த கப்பல் முழுசா நிக்கல, அதோட கனெக்ட் ஆகியிருக்க செயின்னால தான் அந்த கப்பல் நிக்குது. ஆங்கர் போய் கடலுக்கு அடியில் இருக்க புதைமண்ல நல்லா மாட்டிக்கும், அதோட அது வேலை முடிஞ்சுது. ஆங்கரோட வெயிட் என்னமோ 25 to 30 டன் தான் வரும், ஆனா அந்த செயினோட வெயிட் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ளூ வேலோட வெயிட் அளவுக்கு வரும். நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்ததுனால தான் அவர் கிராவிட்டின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஆனா ஆக்சுவலா அந்த ஆப்பிள் அவர் தலையிலலாம் விழல, கீழே தான் விழுந்துச்சு. தலையில விழுந்துச்சுன்றது ஒரு பொய்யான விஷயம். பெட்ரோல் பங்க்ஸ்ல ஃபோன் யூஸ் பண்ணனா தீ பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம். இது எந்த அளவுக்கு ஒரு பொய்யான விஷயம்னா, நம்ம கிளாத்தும் ஸ்கின்னும் ஒன்னா ஒரு சிறப்பு ஏற்படுற ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அளவை விட மொபைல்ல இருந்து வர ரேடியேஷனோட அளவு கம்மி தான். நீங்க ஒரு நாளைக்கு இத்தனை லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும்னு ஒரு அளவு வச்சிருப்பாங்கல்ல, இவ்வளோதான ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமே கிடையாது. சாப்பிட்ற உணவுல இருக்க தண்ணி, ஃப்ரூட்ஸ்ல இருக்க தண்ணி, குடிக்கிற தண்ணி அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் தான் நம்ம உடம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்றதை முடிவு பண்ணும். அது மட்டும் இல்லாம கிளைமேட், செய்யற வேலைக்கு ஏற்ற மாதிரி பாடி தேவையான அளவுக்கான தண்ணியை கேட்டு வாங்கிக்கும். வெயில் காலத்துல 4 லிட்டர் தண்ணி குடிச்சவங்கனால குளிர்காலத்தில் 2 லிட்டர் தண்ணியை குடிக்க முடியாது. ஸோ ஃபிக்ஸ்டு நம்பருங்கிறது ஒரு பொய்யான விஷயம்தான்.